காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையானதா தான் இருந்திருக்கும். நீங்க வந்து இத்தனை நபர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வழி கொண்டு வர்றது அப்படின்ற சாதாரண விஷயம் இல்ல. அந்த ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது? நீங்க அதுக்காக எவ்வளவு உழைப்ப போட்டீங்க? இன்னும் சொல்ல போனா அந்த கிரீனிட் அமைப்புல ஒரு 50 பேருக்கு மேல உறுப்பினரே இல்ல, 50 பேர் தான் இருக்காங்க. ஆனா நாங்க செய்யற பணியெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் திரட்டி பண்றோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் மாணவர்கள் தான். நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் அவங்கள இணைச்சிருவோம். நாங்க மட்டும் செய்ய மாட்டோம். எங்க கூட செய்யும் போது நாங்கள் பதிவை போடுவோம். இது மாதிரி கரம் கோர்க்கும் அமைப்புகள் முன் வரலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய அமைப்புகள் தமிழ்நாடு ஃபுல்லா வருவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 10 அமைப்புகள் கிட்ட எங்களோட வந்துருவாங்க. அவங்கெல்லாம் அவங்களோட எண்ணெய் கொடுப்பாங்க. அது நாங்கள் செய்யக்கூடிய அந்த பனை விதை சேகரிப்பு பணியில எங்காவது ஒரு இடத்துல சேகரிப்பாங்க. பனை விதை வங்கிகளை இதுக்காக நாங்கள் ஏற்படுத்துறோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த விதை வங்கியில கொண்டாந்து பனை விதையை சேகரித்து வச்சிருப்போம். அதை எடுத்து கொண்டு போய் திரும்ப நடுவோம். அப்போ அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பணம்லாம் தேவையில்லை. யாராவது ஒருத்தர் வண்டி ஆட்டோ கொடுப்பாரு, லாரியை கொடுப்பாரு, அதுல இருந்து கொண்டாந்து அவர் ஏற்றி கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. இந்த மாணவர்களை கொண்டு போய் கொடுக்கறது கல்லூரி நிர்வாகம் அவங்களோட பேருந்துகளை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுக்க வர்றாங்க. இந்த மாதிரி ONGC நிறுவனம் அவரோட CSR ஃபண்ட்ல இருந்து போன வருஷம் 14 லட்சம் ரூபாய் பணம் இதுக்காக தனியா ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த வச்சு மாணவர்களுக்கான உணவு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். நிறைய ஒத்துழைப்பு அதிகமா இருக்கு. இப்ப நீங்க ஒரிசா கவர்மெண்ட்ல அரசு பணத்தை செலவு பண்ணி நிறைய பனை விதைகளை நடுறாங்க. அங்க வந்து மின்னல் தாக்கி விவசாயிகள் இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல வந்து கிட்டத்தட்ட 3000-4000 பேர் இறந்துருக்காங்க மின்னல் தாக்கி. அதுக்கு யாரு அப்படின்னாக்கா வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு விவசாய கூலி தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா பனை மரங்கள் இருந்தா அது மின்னலை தாங்கும் அப்படிங்கிறதுக்காக பனை மரங்களை ஒரிசா அரசு வந்து தானாவே எடுத்து முன்னெடுத்து செய்யறாங்க. அங்க உள்ள வருவாய்த்துறை இணையர் செய்யறாங்க. அது மாதிரி இங்க நாங்க இப்ப தன்னார்வ அமைப்புகள் நிறைய தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு தராங்க. அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்.